Hi guys, welcome back to another cooking vlog. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஆக்சுவல் குக்கிங் பண்ணுறேன். இல்லாட்டி அம்மா தான் எல்லாமே பார்ப்பாங்க. பட் அவங்க என்கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. திஸ் இஸ் அ சண்டே. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஐ காட் அ ஜாப், ஸோ ஐம் வெரி பிஸி துபாய்க்கு ட்ராவல் பண்ணுறதுனால. ஸோ இன்றைக்கி நம்ம பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆனியனை கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஆனியன், க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் மின்ட்டு இதை நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்த அப்புறம் அது கூட நம்ம 2 லெமன்ஸை ஜூஸ் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொரியாண்டர், கியூமின், கரம் மசாலா, டியூமரிக் பவுடர், அதுக்கப்புறம் கர்ட், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது எதுக்குன்னா நம்மளோட மட்டனோட, நான் மட்டன் பிரியாணி தான் செய்கிறேன், சிக்கன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மட்டனுக்கு மேரினேஷன். ஸோ இதில் நம்மளோட மட்டனை ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி, ஆக்சுவலி நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் சம் சால்ட் இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அதை அப்படியே ரெஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண மட்டனை ஒரு குக்கரில் வச்சு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை குக் ஆகிற வரைக்கும், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80% குக் ஆகிற வரைக்கும் அதை குக் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா பெப்பர் ரோஸ்ட் செய்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே பார்க்குற எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க அலாங் வித் கறி லீவ்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அதை என்கிட்ட பெப்பர் கார்ன்ஸ் இல்லை, ஸோ அதனால் நான் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதை கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. அண்ட் நான் ஒரு பாட்டில் ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் அண்ட் கறி லீவ்ஸ் நிறையா போட்டு நம்ம ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போதும் போடுற விட கொஞ்சம் அதிகமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் அவர் சிக்கன் ஆர் மசாலா, சால்ட் அண்ட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு டியூமரிக் அண்ட் சில்லி பவுடர். இப்போ அது நல்லா கோட் ஆனோடனே நான் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்மளோட மேரினேட் பண்ணி நம்ம குக்கரில் வச்சு மட்டன் ரெடி ஆயிடுச்சு. அதை நான் ஒரு பெரிய பாட்டில் ரைஸோடு லேயர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாஃப்ரான் வித் மில்க் அது பண்ணிவிட்டு, ஃப்ரைட் அனியன்ஸ் அண்ட் கொரியாண்டர் அண்ட் மின்ட் போட்டு அதை தம் வச்சுட்டேன். நான் இது நம்ம மூடி வச்சோம்ல, ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பெப்பர் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் டன். இப்போ நம்ம பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஆக்சுவலி ஐ தாட் டு மேக் த பிரியாணி இன் பாஸ்மதி, பட் எங்கள்கிட்ட பாஸ்மதி இல்லை. ஸோ அதனால இந்த ரைஸில் நான் யூஸ் பண்ணேன். இதுவுமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் எவ்ரி ஒன் லைக் இட். Finally everything is served. இது கூட bread halwaவும் செஞ்சேன் and everyone loved it. And to be honest, cooking is such a beautiful therapy. And நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அந்த ஒர்க் அது இதுன்னு இருக்கும்போது இந்த குக் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தப்போ. ஸோ that's it for the video guys. Bye bye.